நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்னங்கிறதையும் பார்க்கலாம். மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னம்ங்கிறது அதாவது இந்த 12 லக்னத்திலேயே அனுபவபூர்வமாக ரிசர்ச் ஃபைண்டிங் பண்ணக்கூடிய அன்பர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய தலைப்பை ஒத்துப்பீங்க. அதாவது ஒரு குழந்தைத்தனமானவர்கள் இந்த மிதுன லக்னக்காரர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, யங் தாட்ஸ் அண்ட் யங் லுக்கிங்னு சொல்லுவோம். சரிங்களா? இது உறுதியாக சொல்கிறேங்க. நிறைய மிதுன லக்னக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏஜ் வேறையாக இருக்கும். எல்லாருக்குமே ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். பட் இருந்தாலும் அப்படின்னா என்ன, ஏஜெல்லாம் ஒரு நம்பர் தான். பட் இருந்தாலும் அந்த மிதுன லக்னக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஷாமிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி அதை என்ன சொல்கிறதுனா, அந்த குழந்தைத்தனத்தோட உச்சகட்டம் எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு ஒரு 5 வயசுலேருந்து 9 வயசு குழந்தை அப்படி இருக்கும். கக்கப்பக்கான்னு சிரிச்சுட்டே இருக்கும் பாருங்கள். இந்த விளையாட்டுத்தனமாக நீங்கள் அவங்கள்ட்ட பழகின்றே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த மிதுன லக்னக்காரர்கள் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா அறிவாளிகள்னால் அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களை அடிச்சுக்க முடியாது மிதுன லக்னக்காரர்களே. ஆனால் ஒருவேளை உங்களுடைய மிதுன வீட்டிலோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னி வீட்டிலோ சந்திரன் போய் உட்காந்துட்டாருனாலோ, இல்லைன்னா உங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு செவ்வாயும் அதே மாதிரி சந்திரன் சேர்க்கையோ, இல்லைன்னா செவ்வாய் குரு சேர்க்கையோ, இல்லை சனி குரு சேர்க்கையோ, இந்த மாதிரி அந்த பாவங்களில் போயிடுத்து அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு இருக்காதுங்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஜாதக அமைப்பில் வந்து எடுத்திங்கன்னா இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு ஒரு மைண்ட் லெவலில் எப்படி இருப்பாங்கன்னா, இது நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம். சரிங்களா? ஒரு சில ஜாதக அமைப்பில் ரொம்ப மோசமான இடத்துல வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஒரு டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை ஸ்டிக் ஆன் பண்ண முடியாதுன்னா, இன்றைக்கி நான் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை 2 நாள் கழித்து கேட்டிங்கன்னா பண்ணணுமான்னு குழம்பிடுவீங்க. அப்போ இதில் நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிற ஆப்டிமிசம் பெசிமிசம்னு சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்துருங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் தன்மையில் இருக்கக்கூடிய அன்பர்கள்ட்டெல்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எப்பயுமே இந்த மிதுன கணக்கில் வரக்கூடிய அன்பர்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டிய அமைப்புகள், ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதோட சேர்த்து இந்த மிதுன லக்னக்காரர்கள் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா, அறிவு சார்ந்த விஷயங்கள்னால் அந்த டெக்னாலஜி சம்மந்தமாக, எழுத்துக்கள் சம்மந்தமாக, கவிஞர்கள் சம்மந்தமாக, அதே மாதிரி இந்த ஜோதிடத்துறையில் சம்மந்தமாக, ஜோதிடம் என்பது கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதிலெல்லாம் வந்து வல்லுநர்களாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த புதனோட தன்மை நல்லா இருந்தால் தான் அந்த ஜோதிடம் திடத்தில், அதாவது அந்த கணக்கு போடக்கூடிய ஜோதிடர்லாம் பார்த்திங்கன்னா கடகடன்னு அந்த புதனோட தன்மை இருந்தால் தான் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நுண்ணறிவு சம்மந்தமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அது அவங்க லைஃப்லாம் பாருங்களேன், எப்பயுமே பாருங்கள் கிடுக்குன்னு போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்த டாஸ்க் என்ன அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் வேணால் ஓப்பனாக சொல்கிறேங்க, இது நீங்கள் ஒருவேளை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறத ஒத்துப்பீங்க. கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்கும். அது மனம்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல சந்திரன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கட்ராட்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு. கட்ராட்டா வெட்டு 1 துண்டு 2 இதுதான் கரெக்ட் அப்படின்னு அறிவு சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே ஜெயிச்சிருவீங்க. எந்த இடத்துல அச்சோ பாவம் இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று நல்லது செய்வோமே மனசு லெவலில் நீங்கள் போயிட்டீங்க, இறக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஏமாந்துருவீங்க அன்பர்களே. அதனால் எப்பயுமே மனசை கேட்டு வேலை செய்யாதீங்க, மூளையை கேட்டு மட்டுமே வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் இருந்துக்கிறது நன்மை. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சல்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கன்சல்டேஷன்ஸ் கொடுக்கறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சு மூலமாக செய்கிறதும், அதே மாதிரி ஒரு சில கன்சல்டன்ஸ் இருப்பாங்க பாருங்கள், லைக் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் சொல்லலாம், புரோக்கரேஜ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கலாம், மண்டி சம்மந்தமாக இருக்கலாம். இவங்க முதலீடு போட மாட்டாங்க, அதை எடுத்து வச்சு உடனே கைமாற்றக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த புதனோட தன்மைகள் நல்லா இருக்கக்கூடிய அம்சமான இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு வந்து நல்லது நடக்கும். ஒருவேளை ஆனால் இந்த லக்னாதிபதி ஒருவேளை அந்த இடத்துல கெட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் உறுதியாக, அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து உட்காந்துட்டாலோ, ஒருவேளை அந்த இடத்துல சந்திரன் போய் உட்காந்துட்டாலோ, அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, புதன் நடுநிலையானவர் என்று சொன்னாலும் இவருக்குன்னு சில ஆப்போசிட் பிளானட்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா?
அப்போ அதெல்லாம் லக்னாதிபதி கெட்டு போயிடுத்து, உங்கள் லக்னாதிபதி கெட்டு போயிடுத்துன்னா உறுதியாக வாழ்க்கை ஃபுல்லாகவே சில வழிபாடுகளை நீங்கள் நித்தியப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரணும். ஒரு நாள் பூஜை பண்ணிட்டாலாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? அப்போங்கும்போது சில வழிபாடுகள் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போயிடுது, உங்களோட லக்னாதிபதியை கெட்டு போயிடுதுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்க்கலாம். இல்லை நீங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணணும்னா நீங்கள் எங்களை தாராளமாக கன்சல்ட் பண்ணலாம். பண்ணும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி லக்னாதிபதிக்குள்ள வழிபாடுகளை செஞ்சுக்கிறதும், உங்களுடைய எண்ணிக்கை புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, ராசியை வைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய கணக்கை விட உங்கள் லக்னத்தை வைத்து, ஏன்னா லக்னம் என்பது உயிருக்கு சமம்ங்கிறத மறந்துட வேண்டாம். ஒரு உடலில் வந்து தலைக்கு சமம் தான் லக்னம்ங்கிறது சொல்லப்படுது. அப்போ இந்த லக்னாதிபதி ஒருவேளை கெட்டு போயிடுச்சுன்னா டெஃபினட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு பண்ணணும். உடனே இந்த லக்னத்தில் எனக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்க வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா அதில் எத்தனையோ கணக்குகள் இருக்குது. அப்படின்னா அந்த லக்னம் வந்து எந்த சாரத்தில் இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, சுபத்துவ வலிமை பெற்றிருக்கா, மித்த கிரகங்கள் அந்த இடத்த பார்க்குதா, இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு அதுவும் கெட்டு போகாத பட்சத்தில் பிரச்சனை வராது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குங்கிறதா வருத்தமான உண்மை. அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே எப்படின்னா படப்படன்னு டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவீங்க. அந்த முடிவு எடுக்கிறதுனால 1க்கு 4 தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நண்பர்களே. அதே மாதிரி ஷேடோ பண்ணணும்னு தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்கலாம், இல்லை மிஸ்ஸஸ் பர்ஃபெக்டாக இருக்கலாம். பட் உங்கள் லெவலுக்கே திறமையாக எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு டக் 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 டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் பெற்ற குழந்தைகள்னாலேயே, உங்களுடைய மனைவி கணவன்னாலேயே உங்களுக்கு சில தொந்தரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் வந்துடுதுங்கிறது தான் வருத்தமான உண்மை அன்பர்களே. அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாதிரி பாவங்கள் இருக்குது, ஷட்பலங்கள் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதே மாதிரி நீங்கள் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளையும், அதே மாதிரி ரெங்கநாத சுவாமியை வழிபடுறதும், சிவ ஆராதனைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றதும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். எப்பயுமே நீங்கள் சிவ அபிஷேகங்கள் செஞ்சுட்டே வர்றதும், ஒருவேளை உங்களுக்கு பானலிங்கம் இலவசமாக வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக ஃபோன் மட்டும் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. இந்த ஃபோனில் நீங்கள் கால் பண்ணி கேட்கும் பொழுது நான் இந்த மாதிரி மிதுன லக்னம்காரங்க எங்களுக்கு பானலிங்கம் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஃபோன் ஸ்டாஃப்ஸ் ஃபோன் எடுப்பாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் கொடுப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு இந்த சேனல்லையே நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். தேவைப்படக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துடும் நண்பர்களே. இதே மாதிரி தான் பஞ்சாங்க கேலண்டரும் நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம். பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலே எங்கள் ஃபோன் ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக அதுக்கான தகவல்கள் தருவாங்க. நேரடியாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.